guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்குலாம் எவ்வளோ டிஃப்ரெண்டான சட்னி சாம்பார் அதெல்லாம் செஞ்சாலும் ஒரு பெர்ஃபெக்ட்டாக டேஸ்டான வடகரி அளவுக்கு வராது. அதுவும் இந்த கையேந்தி பவன்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது 200 கிராம் கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா கழுவிட்டு அந்த கடலை பருப்பை போட்டுக்கலாம். இது கூட உப்பு, ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நம்ம அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை வடை மாதிரி தட்டி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது வடை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இதுவை ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணி அது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா செஞ்சிடலாம். இந்த மசாலாவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பே லீஃப், சின்னமன், க்ளவ், கார்டமன்லாம் வடகரிக்கு முக்கியமான விஷயமே இந்த மசாலா ஸ்பைசஸ் தான். ஏன்னா அதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்குறது. இந்த மசாலாவுக்கு நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு கருவேப்பிலையும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா வதக்கி எடுக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது இதுக்கு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி கூடவே இந்த ரெசிபிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா புதினா. ஒரு கை ஃபுல்லாக நிறைய புதினாவை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கு கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் போல் அது நல்லா வதங்கினா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போது ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த வடகரிக்கு தேவையான அளவு. இப்போ கொதி வந்துடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வடை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வடையை ஜாரில் போட்டு சும்மா ஒரு அரைச்சிட்டு இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1 மினிட் கழித்து கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ஒரு கமன்னு ஒரு சூப்பரான வடகரி தயாராகிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி.